காட்டு வழி பாதை எப்பொழுது திறக்கப்படும் அரசாங்கத்தால், எப்பொழுது மீண்டும் மூடப்படும், அங்கு இருக்கின்ற ஏற்பாடுகள் என்ன? இதை கொஞ்சம் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம் ஐயா. ஆம், அதாவது இந்த காட்டுப்பாதை இந்த தடவை 20ஆம் தேதி திறக்கிறார்கள். அதாவது நாளை மறுநாள் திறக்கப்படுகிறது. காலை 6 மணிக்கு திறந்து அதுபோல 15 நாட்கள் இந்த தடவை திறந்திருக்கிறார்கள். அடுத்த மாதம் 7ஆம் மாதம் 4ஆம் தேதி இந்த பாதை மூடப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்துக்குள்ளே மக்கள் அங்கே காட்டுக்குள்ளே இறங்க வேண்டும். இறங்கி அவர்கள் நடந்து சென்று 26ஆம் தேதி கதிர்காமத்திலே திருவிழா ஆரம்பமாகிறது. அந்த 26ஆம் தேதி அங்கு செல்லும் வகையிலே தான் இந்த காட்டுப்பாதை திறக்கப்படுகிறது. எனவே பலர் இந்த காலகட்டத்துக்குள்ளே சென்று அங்கே திருவிழாவுக்கு சென்று விட வேண்டும். 26ஆம் தேதி தொடங்கும் இந்த கதிர்காம திருவிழா அடுத்த மாதம், அதாவது 7ஆம் மாதம் 11ஆம் தேதி தீர்த்தத்தோடு முடிவடைகிறது. இப்போ கதிர்காமத்துக்கு முருகனை வழிபட செல்றதுக்காக நிறைய வழிகள் இருக்கு. ஆனா நிறைய பேர் இந்த காட்டு வழியாக பாத யாத்திரை சென்று முருகப்பெருமானை வழிபடுகின்ற பொழுது அதுல என்ன நன்மை கிடைக்குது? இவ்வளவு கஷ்டப்பட்டு வழிபடுறாங்களே, அதுக்கு பின்னால எதுவும் நன்மைகள் இருக்கா? ஏன் நிறைய பக்தடியார்கள் 36க்கு மேற்பட்டவர்கள் இந்த காட்டுப்பாதை வழியாக செல்கின்றார்கள்? அதாவது இதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், எங்களுடைய பாரம்பரிய வழிபாட்டு முறை. அதாவது பண்டைய காலத்திலே கால்நடையாக சென்று தான் எல்லா இடங்களுக்கும் சென்று வழிபட்டிருக்கிறார்கள். இப்படி அதாவது அந்த பாரம்பரிய வழிபாட்டு முறை ஒன்று, அந்த முனிவர்கள், சித்தர்கள், முனிவர்கள், யோகிகளும் ஞானிகளும் நடந்து சென்ற அந்த பாதை வழியே எங்களுடைய பாரம்பரிய வழிபாட்டை நாங்கள் மேற்கொள்கிறோம். அது ஒன்று. அடுத்தபடியாக என்னவென்றால், முருகனுடைய பாதம் பட்ட சித்தர்கள், முனிவர்களுடைய பாதம் பட்ட பாதை, அந்த பாதையிலே நடந்து செல்வது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். எங்களுடைய பக்தருடைய மனதுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய ஒரு விடயம். அடுத்ததாக இன்னொன்று என்னவென்றால், எங்களுடைய இந்து சமயத்தை பொறுத்தவரையிலே, சைவத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய வழிபாட்டு பாரம்பரியம் என்பது கடவுளுக்கு நாங்கள் எங்களை வருத்தி வழிபடுவது என்பது எங்களுடைய பாரம்பரியம். அது ஆரம்ப கட்டத்திலே இருந்திருக்கிறது. சொல்லப்போனால் தீ மிதிப்பது, அலகு குத்தி வழிபடுவது, அதுபோல் பறவை காவடி எடுத்து வழிபடுவது, இது போன்ற ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த பாத யாத்திரை என்பதும் கூட. இந்த பாத யாத்திரையில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், மிக மிக எளிமையான ஒரு விடயம். அதாவது இந்த பாத யாத்திரை நடந்து செல்லும் பொழுது என்னுடைய மனதிலே நான் உணர்ந்த விஷயம், என்னதான் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தாலும், மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், அந்த இடத்துல வந்தால் அவன் ஒரு ஏழை தான். அவன் ஒரு தட்டிலே தான் சாப்பிட வேண்டும். அவன் மற்றவர்கள் கொடுக்கும் உணவை வாங்கி சாப்பிட வேண்டும். அதுபோல் எங்கெங்கு நீர் இருக்கிறதோ, எங்கெங்கு உணவு எவ்வளவு சொற்பமாக கிடைக்கிறதோ, நீர் எங்கே கிடைக்கிறதோ அதை எடுத்து நாங்கள் பருக வேண்டும். இப்படி மிக மிக எளிமையாக, உடுப்பு கூட நாங்கள் சட்டை அணிவதே இல்லை. பாத யாத்திரை செல்லும் பொழுது வேட்டி ஒன்று, தோளிலே ஒரு துண்டு ஒன்று, மற்றது எங்களுடைய பை, இவற்றையெல்லாம் வைத்து இவற்றையெல்லாம் கடைப்பிடித்து நாங்கள் இப்படி பாத யாத்திரை செல்லும் பொழுது எங்களுக்கு மனதிலே இருக்கும் உண்மையிலே இந்த நான் என்ற ஆணவம் இல்லாமலே போய்விடும். அதாவது மிக மிக எளிமையான ஒரு மனிதராக அங்கே நாங்கள் பார்ப்போம். மிகப்பெரிய இன்ஜினியர்மார், அதுபோல் மிகப்பெரிய டாக்டர்ஸ், அதுபோல் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு நடந்து வருவார்கள் மிக எளிமையாக. பலரை பார்த்திருக்கேன், சிரட்டையிலே தான் தேநீர் குடிப்பார்கள், தண்ணி குடிப்பார்கள். இப்படி அதுபோல் பாத்திரங்கள் என்பது கூட சிலருக்கு இருக்காது. ஏனென்றால் மிக மிக எளிமையாக இந்த ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த ஒரு 10 நாட்களுக்குள்ளே, நான் சொல்லப்போனால் என்னை பொறுத்தவரையிலே இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த 10 நாள் தான் உண்மையிலே ஒரு மனிதனாக வாழ்கிறோம் என்று எண்ணிக்கொள்வேன் நான். ஏன்னால் அப்படிப்பட்ட ஒரு எளிமையும் எங்களுக்குள்ளே அந்த ஒரு ஆணவத்தையும் இல்லாமல் ஆக்குவது இந்த பாத யாத்திரை. எனவே அப்படிப்பட்ட ஒரு காரணம் கூட இருக்கலாம் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 35,000க்கு மேற்பட்ட பக்தடியார்கள் காட்டு பாதையினூடாக புனித கதிர்காமத்துக்கு செல்கின்றார்கள். இவர்கள் மூலமாக இயற்கை வளங்கள் சேதமடைவதாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அங்கு செல்கின்ற பக்தடியார்கள் அதை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? ஆம், அதாவது இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உண்மையாக இந்த காட்டு வளத்தை பாதுகாக்க வேண்டும். அதாவது சொன்னப்போ மிக முக்கியமாக பொலித்தீன் பாவனை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் கொண்டு செல்லும் பொலித்தீன்களை நாங்கள் அப்படியே கொண்டு சென்றாலும் அவற்றை நாங்கள் காட்டிலே வீசி எறியாமல் எங்களுடைய பைகளில் வைத்து கொண்டு வந்து அவற்றை குப்பை தொட்டிகள் இருக்கும் இடங்களிலே போடலாம். அது உண்டு. அதற்கு அடுத்தபடியாக இந்த தண்ணீர் போத்தல்கள் தான் அதிகமாக வீசப்பட்டு இருக்கின்றன. நாங்கள் செல்லும் பொழுது பாதை 2 பக்கமில் அதிகமான தண்ணீர் போத்தல்கள் வீசப்பட்டிருக்கும். எனவே இந்த தண்ணீர் போத்தல் பாவனையை குறைக்க வேண்டும். ஒருவர் 2 போத்தல்களை கொண்டு வந்தால் காணும். நாங்கள் அந்த தண்ணீர் முடிந்தவுடன் அங்கே பாதை வழியே இருக்கும் தண்ணீர் தொட்டிகளிலிருந்து நீரை நிரப்பிக் கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டால் தன்னார்வ தொண்டு அமைப்புகள் பல பவுசர் மூலமாக தண்ணீர் வழங்குகின்றன. எனவே அவற்றிலே நாங்கள் நிரப்பிக் கொள்ளலாம். இதுபோல் இன்னொன்று தான், இந்த காலை கடன்களை முடிப்பதற்காக நாங்கள் ஒரு பிளாஸ்டிக் வாளியை, சிறிய வாளியை பயன்படுத்துவது நல்லது.
பலர் என்ன செய்கிறார்கள், இந்த தண்ணீர் போத்தலை எடுத்து கொண்டு போய் காளைக்கணங்களை முடித்துவிட்டு அந்த இடத்திலே போத்தல்களை வீசிவிட்டு வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான போத்தல்கள் இந்த காளைக்கணங்கள் முடிக்கும் இடங்களிலே சிதறி கிடக்கின்றன. இவை உண்மையிலே இந்த காட்டினுடைய அழகை பாதிக்கின்றன, அதுபோல மாசடைய செய்கின்றன. காடு வளமாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், அவற்றையெல்லாம் பாதிக்கின்றன. எனவே இது ஒரு விடயம். அதுபோல் இன்னும் ஒரு விடயம் தான், இந்த பலர் என்ன செய்கிறார்கள், இந்த காலங்களிலே காட்டிலே இந்த சூரப்பழம், அதுபோல் பாலாப்பழம் மற்றும் வீரப்பழம், இப்படி சில செடிகள், காட்டு செடிகள் இருக்கின்றன, பழங்கள் இருக்கின்றன. இவற்றை மரத்தில் ஏறி கூட இந்த பாலாப்பழங்களை முறிக்கிறார்கள். எனவே இப்படி இந்த கிளைகளை பறிப்பது, ஒடிப்பது என்பது உண்மையிலே இந்த காட்டு வளத்தை பாதிக்கிறது. அதுபோல் முற்றாக தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம். அதுபோல் இன்னும் ஒரு விடயம்தான் காட்டிலே தீ மூட்டுவது. அதாவது உண்மையிலே சொல்லப்போனால் நாங்கள் தேநீர் குடிப்பதற்காக, அதுபோல் உணவு சமைப்பதற்காக, அது மட்டுமல்லாது இரவிலே இந்த காட்டு மிருகங்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தீயை மூட்டி நாங்கள் அங்கே இருப்போம். எங்களுடைய இந்த வேலைகள் முடிந்த பின்பு எங்களுடைய அந்த தீயை முற்றுமுழுதாக அணைத்து விட்டு செல்ல வேண்டும். பலர் அப்படியே விட்டு சென்றால் அந்த தீ பரவினால் காடு முழுவதும் கருகி அழிந்து போய்விடும். எனவே இது ஒரு மிக முக்கியமான விடயம். அதுபோல் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லலாம், மதுபாவனை அங்கே காட்டிலே முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். அதுபோல் சிலர் ஒரு ஜாலிக்காக அங்கே வருகிறார்கள், அதாவது பக்திபூர்வமாக வருவதில்லை. அங்கே கூத்தாடி கொண்டு அப்படி அவர்கள் சிகரெட் பிடித்து கொண்டு மது குடித்து கொண்டு இப்படி கூட சிலர் வருகிறார்கள். எனவே இந்த புனிதமான பாத யாத்திரை என்பது புனித பாத யாத்திரை. எனவே அதை புனிதமாகவே நாங்கள் பாதுகாக்க வேண்டும், இந்த பாத யாத்திரை செல்ல வேண்டும். எனவே இந்த மதுபாவனைகள் அதுபோல் புகைப்பிடித்தல் போன்றவற்றை முற்றாக நாங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. அதுபோல் இன்னும் ஒரு விடயம்தான், நாங்கள் மரங்களை வெட்டி நாங்கள் கூடாரம் அமைப்போம். ஒரு முக்கிய தேவைக்காக அதை சிலர் செய்வார்கள். ஆனால் முடியுமானவரை நாங்கள் மரங்களை வெட்டுவது தவிர்க்கப்பட வேண்டும். இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது காட்டிலே இருக்கும் இந்த மிருகங்கள், அதாவது முயல், மான் போன்ற சிறிய மிருகங்கள் நாங்கள் வீசும் இந்த பொலித்தீன் பைகளை உணவோடு வீசுகிறார்கள், மிகுதி உணவோடு. அவற்றை தின்று அவை மரணம் அடைகின்றன. எனவே நாங்கள் காட்டிலே வீசக்கூடாது. நாங்கள் நடந்து செல்லும் பொழுது 2 பக்கங்களிலேயும் இருக்கும் குப்பைகள் எங்களுடைய கண்ணுக்கு ஏதாவது நாங்கள் வீசக்கூடாது என்பது முதலாவது விடயம். அப்படி பலர் தெரியாதவர்கள் வீசிவிட்டு செல்கிறார்கள். அப்படி எங்களுடைய கண்ணிலே கண்டால் நாங்கள் அவற்றை பொறுக்கி எடுத்து கொண்டு போவோம். இப்பொழுது எங்களுடைய குழு, அந்த குழுவில் நாங்கள் போகும் பொழுது ஒரு கேபேஜ் பேக் கொண்டு வைத்துக்கொள்வோம் இந்த குப்பை போடுவதற்காக. ஒவ்வொருவரும் கையிலே வைத்துக்கொள்வோம். எங்களுடைய கண்களுக்கு தெரிந்த அந்த குப்பைகளை, மற்ற பிஸ்கட் பேக்கெட், பொலித்தீன்களை எடுத்தெடுத்து அதிலே போட்டு கொண்டு போய் குப்பைகள் இருக்கும் இடத்திலே கொண்டு போய் போட்டுவிட்டு போவோம். எனவே இப்படி ஒவ்வொருவரும் எங்களுடைய பாத யாத்திரை எவ்வளவு புனிதமானதோ அதை நாங்கள் எப்படி புனிதமாக நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டுமோ அதுபோல இந்த காட்டையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். நீங்க ஒரு வரலாற்று ஆய்வாளராக இருக்கிறீங்க. தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம், தமிழர்களுடைய கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சில இடங்கள் அதுக்கான அடையாளங்கள் மறைக்கப்படுதா, சில வழிபாட்டு முறைகள் மாற்றம் அடைந்திருக்கு. அப்போ கதிர்காமத்தை எடுத்தாலும் இப்படியான சில கேள்விகள் எல்லோருக்கும் வந்துவிட்டு போகும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முருகப்பெருமானை பொறுத்தவரையிலே தமிழ் கடவுள் தான். ஏனென்றால் எங்களுடைய சங்ககால இலக்கியங்களிலே பார்க்க போனால் குறிஞ்சி நிலத்தினுடைய ஒரு கடவுள் என்று சங்க நூல்கள் சொல்லுகின்றன. அது முருகப்பெருமான். எனவே முருகப்பெருமான் மட்டுமல்ல, இன்னும் பல தெய்வங்கள் ஐந்திணை தெய்வங்களாக இருக்கின்றன. முருகப்பெருமான் மீது, அதாவது அறுபடை வீடுகள் என்று தமிழ்நாட்டில் இருப்பதால் மக்கள் அதிகமாக விரும்பி முருகனை வழிபடுவதால் தமிழ் கடவுள் முருகன் என்ற ஒரு பெயர் இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது. இலங்கையை பொறுத்தவரையிலே, இலங்கையிலே தமிழர்கள் மட்டுமல்லாது சிங்கள மக்களும் குறிப்பாக கதிர்காமத்திலே முருகனை வழிபடுகிறார்கள். மிக மிக பயபக்தியோடு, எங்களைப் போல மிக மிக பயபக்தியோடு அவர்கள் வழிபட்டு வருகிறார்கள். இதற்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது பழைய நூல்களிலே சொல்லப்பட்டபடி மகாவம்சத்திலே புத்த பகவான் இலங்கைக்கு விஜயம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி இலங்கைக்கு விஜயம் செய்த புத்த பகவான் இலங்கையை காக்கும் பொறுப்பை முருகனிடமும் விஷ்ணுவிடமும் தான் ஒப்படைத்து சென்றார் என்று அவர்களுடைய ஒரு ஐதீகம் இருக்கிறது. அந்த வகையிலே தான் இலங்கையை காக்கும் கடவுள்களாக விஷ்ணு பகவானும் முருகப்பெருமானும் இருக்கிறார்கள். இதை அடியொற்றி தான் நாங்கள் எந்த ஒரு பௌத்த விகாரைக்கு சென்றாலும் அங்கே முருகனுடைய தேவாலய, கத்திரகம தேவாலயம் என்று சொல்லப்படும் முருகனுடைய தேவாலயம், அதுபோல் விஷ்ணுவுடைய தேவாலய என்று 2 தெய்வங்களுக்கும் மிக முக்கியமாக யாருக்கு இல்லாவிட்டாலும் அங்கே சந்நிதிகள் இருக்கும். அப்படி சிங்கள மக்கள் தங்களுடைய ஒரு தெய்வமாக, இந்த பாரம்பரியமாக இந்த முருகப்பெருமானை வழிபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாது பழைய காலங்களில் எடுத்துக்கொண்டால் அதாவது ஒவ்வொரு ராஜ்யங்களும், அனுராதபுர ராஜ்யமாக இருக்கட்டும், புலனூர் ராஜ்யமாக இருக்கட்டும், மிக குறிப்பாக பிற்காலத்திலே எழுந்த கோட்டை ராஜ்யம், அதுபோல் கம்பளை ராஜ்யம், இந்த ராஜ்யங்களிலே
இந்த தலைநகருக்கு காவல் தெய்வங்களாக 4 தெய்வங்களை வைத்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக விஷ்ணு பகவான், முருகப்பெருமான், அதுபோல பத்தினியம்மன், அதுபோல விபீஷண தெய்வம், சில இடங்களிலே சமன் தெய்வம், இப்படி நாட்டிசை காவல் தெய்வங்களிலே 2 தெய்வங்கள் ஒரு தெய்வமாக இந்த முருகப்பெருமானை சிங்கள மக்கள் மிகவும் பயபக்தியோடு வழிபட்டு வருகிறார்கள். எனவேதான் இந்த நாங்கள் தமிழ்நாட்டிலே தமிழ் கடவுள் என்று சொல்லுவோம். இலங்கையை பொறுத்தவரை அது தமிழ் கடவுள் மட்டுமல்ல, சிங்கள மக்களுக்கும் அவர் கடவுள்தான்.